அப்படிங்கிறது. மதுரை மீனாட்சி லைக் 9 டன். ஓகே, ரொம்ப நன்றி. 9 லைக். யார் 10வது லைக் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். அண்ணா, என்னோட சேனல் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்துருச்சு. இப்போ எப்போ அண்ணா ரிமூவ் ஆகும்? லாஸ்ட்டு 90 நாள் முடியணும். 90 நாள் முடிஞ்சால் தான் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரிமூவ் ஆகும். ஓகேங்களா? இதுக்கு இடையில வார்னிங் ஸ்ட்ரைக் அப்படின்னு இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கம்யூனிட்டி ஸ்கூல், அதாவது ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 7 கொஸ்டின் கேட்பாங்க. 7 கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணீங்கன்னா, அதுவும் ஆன்சர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா 90 நாள் கழிச்சு வார்னிங் ஸ்ட்ரைக்கும் ரிமூவ் ஆகும். ஓகேங்களா? இல்லாட்டி அந்த வார்னிங் அப்படியே தான் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ரிமூவ் ஆகாது வார்னிங். ஓகேங்களா? ஓகே, 10 லைக். யார் அந்த நல்ல உள்ளம்? லைக் பண்ணுங்கள். ஆனால் என்னோட சேனல் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்திருக்கு. ஓகே, 90 நாள் கழிச்சு ரிமூவ் ஆகும் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா. அதுக்கு இடையில மற்றபடி 90 நாளுக்குள்ளே மற்ற 2 ஸ்ட்ரைக் வராமல் பார்த்துக்கோங்க. அப்படி 2 ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா சேனல் டெலீட் ஆயிரும். ஆகாஷ் ஹாய் சொல்லியிருக்கீங்க. ஹாய். எம்கேயூ ஃபேமிலி ஹாய். லைக் டன் ப்ரோ. லைக் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. நானும் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ப்ரோ. வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. சுட்டி பையன் ஃபேமிலி விலாக்ஸ் ப்ரோ. எப்போ வாட்ச் ஹவர்ஸ் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகும்? அதிகபட்சமாக இந்த வாரம், அதான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போல் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு மறுபடியும் சேனல் எடுத்துட்டோம். ஓகேங்களா? ஒரு 150 சேனல் ஒர்க்கு போயிட்டுருக்கு. அது தனியாக நம்ம சைட்லேருந்து இன்னும் ஒர்க் எடுக்கல. ஒரு சில சேனல் பெண்டிங் இருக்குது. அந்த சேனல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அடுத்தது நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா? 150 சேனல் போயிட்டுருக்குன்னா மற்ற விஷயங்கள்லேருந்து நிறைய நம்மளை மாதிரி நிறைய பேர் அது பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா? அவங்க இது போயிட்டுருக்கு. கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் ஏன் வருது ப்ரோ? நீங்கள் யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பாலிசியை ஃபாலோ பண்ணலன்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் வரும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னம்னா, யூடியூப் வீடியோக்களில் ஒரு எல்லாம் காமிக்கக்கூடாது. ஓகேங்களா? குழந்தைங்கள ரொம்ப சட்டையெல்லாம் இல்லாமல் அந்த மாதிரிலாம் காமிக்கக்கூடாது. ஒரு நெருப்பு காமிக்கக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம், அதாவது எஜுகேஷன் பர்பஸுக்காக காமிக்கலாம். மற்றபடி இது மாதிரியெல்லாம் காமிச்சோன்னா ஸ்ட்ரைக் வரும். ஓகேங்களா? இதை நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். லோகோ சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஹவு மச் ப்ரோ? அதுக்கு தான் காண்டாக்ட் நம்பர், ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம்ல. நீங்கள் கால் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தால் எங்கே அப்படின்னு கேட்டிருக்கீங்க. காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு மெயில் வந்துடும். மெயிலில் செக் பண்ணிக்கலாம். மெயில்லையும் மெயில் ஒரு வேளை உங்களுக்கு செக் பண்ணல, மெயில் வரல அப்படின்னா, உங்களுடைய சேனல் டேஷ்போர்டை, அதாவது டெஸ்க்டாப் மோடில் வச்சு குரோம் ப்ரௌசரில் போய் நீங்கள் சேனல் டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணவுமே அதில் காமிக்கும். ஓகேங்களா? காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருக்குன்னு. ஓகே, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிட்டு கொஸ்டின் கேட்கலாம்ல. வாட்ச் டைம் இன்க்ரீஸ் ஹவு மச் ப்ரோ? என்னோட காண்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் தான் சொன்னல, அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? 15 வீடியோ மேலே போட்டாச்சு. இப்போ கேட்டகரி சேஞ்ச் பண்ணால் ஒன்றும் பாதிப்பு இல்லையா? எந்த விதத்துலையும் பாதிப்பு வராது. ஓகேங்களா? சேஞ்ச் பண்ணிக்கலாம், கேட்டகரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். கோலம் வீடியோஸ் எந்த கேட்டகரியில் வரும்? என்டர்டெயின்மெண்ட் ஆர் எஜுகேஷன்? என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கலாம், இல்லாட்டி பீப்புள் அண்ட் பிளாக்ஸ் கொடுக்கலாம். வாட்ஸ்அப் குரூப் ஹவு மச் ப்ரோ? அதான் என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன்ல, தாராளமாக மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அண்ணா, நீங்கள் 10 செகண்ட் ஒரிஜினல் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக்கெல்லாம் வராது. ஓகேங்களா? உங்களோட ஒரிஜினலாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வராது. அதே மாதிரி இன்ட்ரோவுக்கும் அவுட்ரோவுக்கும் ட்ரெய்லர், இன்ட்ரோவுக்கும் அவுட்ரோவுக்கும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வர்றது ரொம்ப கம்மியான வாய்ப்புகள் தான் இருக்குது. இன்ட்ரோ அவுட்ரோ வைக்கலாம். அந்த 10 செகண்டுங்கிறதையே ஒரு 7 செகண்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? சூப்பராகவும் இருக்கும், ப்ளஸ் காப்பிரைட் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன் லைக் பண்ணாமல் நிறையா பேர் கொஸ்டினாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? லைக் பண்ணிட்டு கேட்கலாம்ல. ஆனால் ஃபன்னி கண்டென்ட் போட்டால் ரீச் ஆகுமா? அதாவது காமெடி ஷார்ட் ஃபிலிம் தாராளமாக ரீச் ஆகுங்க நண்பா. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நன்றி. 15 லைக். நன்றி நன்றி நன்றி. 15 பேர் லைக் பண்ணியிருக்கீங்க. டெய்லி 4